ஒரு டீ குடித்தாதாங்க நமக்கு இந்த ஓரளவு ஃபீல் வரும். மெரினா பீச்லேயே போய் டீ குடிப்போமா? மெரினா பீச்சில் டீ கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கேட்டால் மெரினா பீச்சுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டால் டீ குடிக்க வந்தேன். இப்போ நான் வச்சுருக்க கேமரா ஆங்கிள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு என்ன பயம்னா, இந்த கேமரா ஆங்கிள் இப்போ வச்சுருக்கோமே, இது ஒரு வேளை பைக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஒரு பயம் வருதுங்க. அப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் அந்த மைக் இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அந்த மைக் இஷ்யூ ப்ராப்ளம் மறுபடியும் அன்லாக் ஃபியர் ஆன மாதிரி இருக்குங்க. நியூ ஃபியர் அன்லாக் ஆன மாதிரி இருக்குங்க. ஏன்னா அப்பப்போ நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கங்கே வந்துட்டு போகுதுங்க. நேற்று நைட்டு 11 மணி வரையும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குனேங்க. தூங்கி காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி கிளம்பிட்டேங்க. ஆனால் 11 மணி வரையும் எடிட் பண்ணியே அது ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கலைங்க. இந்த இடம் பார்த்திங்களா, நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருந்துருக்கும். ஏன் க்ளோஸ் ஆகிட்டுருக்குன்னா, அந்த டைமில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கனால க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறனால, ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக எல்லோரும் போவாங்கள்ல, அதனால் இந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த டைமில் அவ்வளோவா டிராஃபிக் ஆகாது. பட்டு மதியான நேரம் ஒரு 10 மேலே 9 அபோவ் 8 9 மேலே ஆயிடுச்சுனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் ஆயிருங்க. என்னங்க காத்தாடி பட்டது, வெயிலோட விளையாடி வெயிலோட உறவாடி. எங்கடா வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கும் போது காத்தாடி விடுங்கடா. இந்த டைம்லலாம் காத்தாடி விடுறாங்க பாருங்க. இதுதாங்க இந்த மின்ட்டு, மெயினாக மின்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கிளாக் தாங்க மின்ட்டு. இன்னைக்கு உண்டு அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. மின்ட்டு கிளாக் டவர்னு நினைக்கிறேன். மின்ட்டு தாண்டிங்கன்னா ஸ்டான்லி வந்துடும். ஸ்டான்லிக்கு அடுத்து அதுக்கப்புறமா ராயபுரத்துக்கு அடுத்து ஹார்பர் பீச் ஸ்டேஷன், அப்படியே நெய்மர் பீச், அப்புறம் பீச்சு. குளிர்றனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த குளிர் மட்டும் இல்லைன்னா அப்படியே பறந்துருப்பாங்க. நம்ம குட்டியை சீறி பாஞ்சிருக்கோம். சீறி பாயிரப்பட்டோம், பாஞ்சி விளையாடுறப்பட்டோம், நம் பட்டோம். எவ்வளோ தூரம் நமக்கு ரூட்டு தெரியுது பாருங்கள். அன்றைக்கி F4 காட்ட வந்தப்போ, F4 வந்தப்போ நமக்கு பதிவான ரூட், நம்ம மைண்டில் பதிவான ரூட் அப்படியே இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெரினா பீச்சில் போய் டீ குடிக்கலாம். இங்கெல்லாம் டீ கடை இருக்குது. மெரினா பீச்சில் போயிட்டு டீ குடிக்கலாம். ஏன்னா மெரினா பீச்சுக்கு எதுக்கு போகிறோம்? டீ குடிக்க போகிறோம். எதுக்கு போகிறோம்? டீ குடிக்க போகிறோம். தூரத்தில் ஹார்பர் இருக்குங்க. பனியாக இருக்கனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ஹார்பருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க, நம்ம காலியாகலாம். ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்கு சன்ரைஸ் பார்க்க தான் எல்லோரும் வருவாங்க காலையில் டைமில். நாம் மட்டும்தான் அந்த மிஸ்ட்டு எப்படி இருக்குது. இப்போ போய் நீ சன்ரைஸ் கேட்டால் சன்ரைஸ் வராது, மிஸ்ட்டு தான் வரும். இதாங்க பீச் ஸ்டேஷன். ஓரளவு குளிர் லைட்டாக போன மாதிரி இருக்குங்க. அப்போ இருந்த குளிரோட இப்போ கொஞ்சம் குளிர் பரவாயில்லைங்க. நம்ம இங்கே இறங்கி ஏறினா பீச் ரோடை தொட்டலாங்க. இந்த க்ளீனான ரோடு உங்களுக்கு தெரியுங்க, அதுதாங்க பீச் ரோடு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனான ரோடை வந்துட்டோங்க, க்ளீனான ரோடுக்கு வந்துட்டோங்க. இப்போ இந்த ரோடை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மெரினா பீச்சில் தாங்க முடியுது. கேம்ஸ், அவுட்டோர் கேம்லாம் விளாண்டுருக்காங்க. டென்னிஸு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஜாகிங் போகிறாங்க. நெய்மர் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. நெய்மர் பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தாங்க. சின்ன வயசுலலாம் இந்த இடத்துக்கு பஸ்ஸில் தாங்க வருவேன். பஸ்ஸில் ட்ராவல் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம், ரெடில்ஸ்லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் 6:15 கிளம்புனேன், 7 o'clock தான் ஆகுது, வந்துட்டேன். 45 minutes தான், ஸ்லோவாக தான் வந்தேன். இத்தனைக்கும் கோவிட் அங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி கிராசிங் நிற்கிறாங்க. இதாங்க அந்த உழைப்பாளர் சின்னம். மெரினா பீச்னாலே இதுதான் உழைப்பாளர் சின்னம். மெரினா பீச்னாலே இதான் அதான்ட்டு நிறையா இருக்குங்க. அதில் இதுவும் ஒன்று. இங்கே இருக்கிற ஆர்ச்சுக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம பீச் ரோடு எடுப்போங்க. அங்கே கடலே தெரியலங்க. ஃபஸ்ட்லாம் ரோட்டில் நின்று பார்த்தாலே கடல் தெரியும், இந்த அலைகள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக கடல் தெரில, வெறும் மிஸ்ட்டு தான் தெரியுது.
நம்ம மெரினா பீச் ரோடை ரீச் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு எல்லாருமே ஜாகிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கிங் ரோடை இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு நடந்து போகலாங்க. இந்த இடத்துல பார்க்கிங் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் எதுவும் தெரில. நம்ம பீச் ஆண்டை போயிட்டு ஒரு விளாக் பண்ணலாம். பீச் ஆண்டை போயிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம மெரினா பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் என்னை தவிர மீதி எல்லாருமே இங்கே ஜாக்கிங் தான் வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் இங்கே விளாகிங் பர்பஸ்க்காண்டி வந்திருக்கேன். ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாலிபாலு, ஃபுட்பாலு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் இங்கே விளாகிங் பர்பஸ் வந்திருக்கேன். மற்ற எல்லாருமே என்ஜாய் இந்த ஜாலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கிங்கு, பிளேயிங்கு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஹெல்த்தியான விஷயத்துக்கு தான் இங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் இங்கே வாக்கிங் தானே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இதுவும் ஹெல்த்தியான விஷயம் தானே. எதுவுமே வெறும் வயிற்றோட இந்த மாதிரி வாக்கிங் ஜாக்கிங் பண்ணுறது நல்லது ஐ திங்க் ஸோ. ஆனால் நான் வெறும் வயிற்றில் தான் இருக்கிறேன், வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாக்கிங் பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த கடலோட அழகை ரசிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு வண்டி, குப்பை வண்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கு இந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே நிற்கிற ஒரு குறிப்பிட்ட தூரம் வண்டி தான் என் கண்ணுக்கே தெரியுது. அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். அங்கே இருக்கிற ஊர் லைட் ஹவுஸ்ன்னு ஒன்று அங்கே இருக்கும். அது லைட் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நிலமையில் அந்த மாதிரி மிஸ்ட் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. நம்ம பீச்சுக்கு வந்தால் சன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, பட் சன்னே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. பட் அந்தளவு வெளிச்சமாக இல்லை, லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. அதை பாருங்கள். சன்ரைஸை பார்த்தாச்சுங்க. மிஸ்ட்டு விளாக் மட்டும் இல்லை, இது சன்ரைஸ் விளாகுங்க. பீச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று அடிக்கும்னு சொன்னால, பட்டு காற்று ஆனால் சுத்தமாக இல்லை. அங்கே அலைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிட்ருக்குது. ஸோ அந்த அலைகள்லாம் எப்படி ஃபோர்ஸாக அடிச்சிது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். அங்கே ஒரு வேளை காற்று அடிக்குதோ என்னமோ, ஆனால் இங்கே காற்று அடிக்கல. என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காற்று அடிக்குதா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. காற்று அடிக்குது இல்லைல்ல, ஆனால் அங்கே அலைகள் மட்டும் ஃபோர்ஸாக அடிக்குதுங்க. எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்க. மெரினா பீச் காலையில் இப்படி இருக்குமான்னு கேட்டால் தெரில, இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டீ அங்கே வருதுங்க, டீ வாங்கி குடிக்கலாங்க. இந்த சைடு தான் வரும் எப்படியும். ஸோ நம்ம ஒரு வேலையாக பீச்சை ரீச் பண்ணியாச்சுங்க. பீச் வரையும் மலையெல்லாம் பார்க்குறீங்க எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது பாருங்க. சன் போக போக அப்படியே மறையுதுங்க. மெரினா பீச்சில் போய் மெரினா பீச்சுக்கு எதுக்கு வந்தேன்? டீ குடிக்க வந்தேன். மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு, டீ குடிச்சாச்சு. காக்கா காலையில் குளிக்கிறதுக்காண்டி வந்துருக்கு. காக்கா காலையில் சரி குளிச்சுட்டு போயிடுவோம். ஒருவேளை காக்கா விளையாடுதோ. காக்கா இருக்கிற வரையும் தண்ணி வர மாட்டேங்குது. எங்கே தான் தண்ணி வருதுன்னு காக்கா பார்த்துட்டு இருக்குது. பட் இது வரையும் ஓடுது பாருங்க. ஸோ சன்ரைஸ் சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த கடல் வரையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓரளவு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குப்பைகள்லாம் க்ளீன் பண்ணுற வண்டி வந்துருச்சுங்க. நம்ம இந்த டீ கப்பையும் குப்பை தொட்டியில் போடலாம். வழியாக மிஸ்டியும் பார்த்தாச்சு, சன்ரைஸையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம மெரினா பீச்லேருந்து இப்போ கிளம்பியாச்சுங்க. மணி இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 8 o'clock ஆக போகுது. இன்னும் 1/2 hourல காலேஜ் போய் ஆகணும். 13 கிலோமீட்ரு 1/2 hourல போக முடியுமான்னு தெரில, பார்க்கலாம்.
ஸோ அங்கே மெரினா பீச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. காலையில் வியூ நம்ம காலேஜ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஃபாஸ்ட்டாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் 27 மினிட்ஸில் போகலான்ட்டு மேப் காட்டுது. 12 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. பார்க்கலாம். சைடில் ரேசிங் ட்ராக் இருக்குல்ல, அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். ரோட்டில் போய் தான் நம்ம வேறு எங்கேயோ கனெக்ட் ஆக போகிறோம். இந்த டைமில் வேறு டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்குமே. போயிடலாம் காலேஜுக்கு. டைம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். என்னப்பா இதான் அந்த F4. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். F4 ட்ராக் ரேசிங் ரோடு தான். கால் ஃபுல்லாக மண்ணாக இருக்குங்க, இந்த பீச் மண். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய் பாய்.